நம்மளுக்கு அதுவே நம்ம சொல்லி என்னம்மா பண்ண போகிறீங்க? அடை வாக்குறோம். என்ன அடை அது? பருப்பு அடை. பருப்பு அடை, அரிசி புழுங்கரிசி 1 கப்பு, பச்சரிசி 1 கப்பு, கடலைப்பருப்பு 1 கப்பு. இது 3 ஈக்குவலாக போடணும். உளுத்தம் பருப்பும் துவரம் பருப்பும் அரை அரை கப்பு போடணும். இட்லி அரிசி புழுங்கரிசி 1 கப்பு, பச்சரிசி 1 கப்பு, கடலைப்பருப்பு 1 கப்பு. அதுக்கப்புறமா உளுத்தம் பருப்பு அரை கப்பு, துவரம் பருப்பு அரை கப்பு. இதெல்லாம் வந்து ஊற வைக்கணும், 1 மணி நேரம் ஊற வைக்கணும். அப்புறமா அரைக்கிற போது மிளகா, காஞ்ச மிளகா, உப்பு, பெருங்காயம் எல்லாம் போட்டு அரைக்கணும். கட்டி பெருங்காயமாக இருந்தால் அப்படி ஊற வச்சு மாவோட கலந்துக்கலாம். இல்லைன்னா தூள் பெருங்காயம்னா வாக்குற போது பவுடர் போட்டு அப்படி வாத்துக்கலாம். இது வந்து கட்டியாக இருந்தால் அப்போ அரைக்கும் போது அரைச்சி வச்சிடலாம் இல்லையா? பொடியை தட்டிட்டு அரைச்சிக்கலாம். நாங்கள் வந்து இந்த பெருங்காயம் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். பெரிய கட்டியாக இருந்தது. தண்ணியில் ஊற வச்சு அப்புறமா அரைச்சி முடிச்சதுக்கப்புறம் மாவில் கலந்துக்கிறோம். இது வந்து நல்ல வாசனையாக டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். எல்லா பருப்பும் 3 பருப்பும் உடம்புக்கு நல்லது இல்லை வாக்குறது. பைத்தம்பருப்பு போடக்கூடாதுல்ல? பைத்தம்பருப்பு தனி, அது வேற இடம். தனி பைத்தம்பருப்பு மட்டும் போட்டு அரைக்கிறது. இது வந்து கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டிருக்கோம். கடலைப்பருப்பு ஜாஸ்தியாக போட்டிருக்கோம். கடலைப்பருப்பு அதிகமாக கொஞ்சம் இருக்கணும். அதனால அரிசி போட்ட அளவுக்கு 1 கப்பு புழுங்கரிசி, 1 கப்பு பச்சரிசி மாதிரி 1 கப்பு கடலைப்பருப்பும் போட்டிருக்கோம். அது 3 ஈக்குவலாக போட்டிருக்கோம். துவரம்பருப்பும் உளுத்தம்பருப்பும் அரை அரை கப் போட்டு 1 ஹவர் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா அரைக்கணும். அரைக்கிற போது மிளகா, உப்பு, பெருங்காயம் இதெல்லாம் போட்டு அரைக்கிறது. இது நல்லா கனமாகவும் வாத்து சாப்பிட்லாம். முருகலாக வேணுங்கிறவா நல்லா லேசாகவும் வாக்கலாம். பருப்படை இட்லி தோசை சாப்பிட்ற மாதிரி நாளைக்கு அடையும் பண்ணி சாப்பிட்லாம். இது உடனடியாக அரைச்சதும் உடனே கூட வாத்து சாப்பிட்லாம். இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மறுநாள் கூட சாப்பிட்டுக்கலாம். தேங்காய் சட்னி, கார சட்னி, தக்காளி வெங்காயம் போட்டு கார சட்னி, தேங்காய் சட்னி பண்ணிக்கலாம். இல்லை வெல்லம் போட்டு சாப்பிடுவோம்ல? ஆமாம், வெல்லம் தட்டி போட்டுட்டு வெல்லம் தொட்டு குடிக்கிறவா அடை வெல்லம் நல்லாயிருக்கும். அப்படியும் சாப்பிடுவோம். பருப்பு அரிசி 2 ஈக்குவல், 2 டம்ளர் இல்லை? ஆமாம், பச்சரிசி 1 டம்ளர், புழுங்கரிசி 1 டம்ளர், கடலைப்பருப்பு 1 டம்ளர். அது 3 ஒவ்வொரு டம்ளர் போடணும். உளுத்தம் பருப்பும் துவரம் பருப்பும் அரை அரை டம்ளர் போட்டு மிளகா, உப்பு, பெருங்காயம் இதெல்லாம் போட்டு அரைக்கணும். கருவேப்பிலையும் போட்டிருக்கீங்களா? ஆமாம், கருவேப்பிலையும் வந்து அரைக்கிறதோடையும் போடலாம். ரொம்ப எல்லாம் பச்சை கலர் வராது, அரைக்கிறதோடும் போடலாம். இல்லைன்னா நம்ம இந்த மாதிரி மாவில் கூட இப்படி சின்னதாக கிள்ளி போட்டு அப்படியும் வாக்கலாம். 2 வாசனையாக இருக்கும். 2ஆக கிள்ளி போட்டு அப்படியும் வாக்கலாம். அரைக்கும் போது அரைக்கலாம், வேணால இந்த மாதிரி அரைக்கலாம். இல்லை கருவேப்பிலை பருப்பு எல்லாம் சேர்ந்து வாசனையாக இருக்குல்ல? பெருங்காயம் வாசனை, கருவேப்பிலை வாசனை எல்லாம் வாக்குற போது நல்லா டேஸ்டாக இருக்கும். பருப்பு அடை இல்லை? பருப்பு அடை அவ்வளோதானம்மா? அவ்வளோதான். ஆச்சு, கொஞ்சம் லேசாக்குனால நம்ம 2 சைடும் நல்லா செவக்க விட்டு எடுக்கணும். ரொம்ப டேஸ்டாக இருக்கும். சட்னி என்ன போடுறோம்? அடை, பருப்பு அடை. ஆஃப் பண்ணிவிடுவா?